Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா, இப்ப இலங்கையில ஒரு பேசும் பொருளா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பார்த்தோம்னா, ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்ப இலங்கையில எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படினு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படினு பார்த்தோம்னா, இப்ப ரீசன்ட்டா நமக்கு ஸ்டார்லிங்க் இலங்கையில அவங்களுடைய சர்வீஸை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு போஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை நீங்களும் ஆர்டர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியால நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல போஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, அதோட எலான் மஸ்க் ஸ்ரீலங்காக்கு வரப்போகிறார். ஸோ அவருடைய கம்பெனியாக இருக்க SpaceX கம்பெனி மூலமாக தான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதுக்கு ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜனாதிபதியுடன் எலான் மஸ்க் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்க்க கிடைச்சிச்சு. ஸோ இதன் மூலமாக தான் ஸ்டார்லிங்க் ஸ்ரீலங்காக்கு வரப்போகுது. இதில் சர்வீஸ் நம்மளுக்கு 2024 பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம கேள்விப்பட ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கு பிறகுதான் இலங்கையில் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற விஷயம் பேசும் பொருளாக மாறினுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்லிங்க்னா என்ன, ஸ்டார்லிங்க் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி அவங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணுறது, ஏற்கனவே இலங்கையில் இருக்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குற இன்டர்நெட்டுக்கும் இந்த இன்டர்நெட்டுக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ உண்மைக்குமே நம்மளுக்கு ஃப்ரீயாக வைஃபை பெற்றுக்கொள்ளலாமா, இப்படி நிறைய கேள்விகள் இந்த ஸ்டார்லிங்க் பின்னுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான கேள்விகளுக்கான விடையாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரீசெண்டாக இலங்கையில் இப்போ மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டார்லிங்க் தான். இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா பிற நாடுகளில் இதுக்கு முன்னாடியே சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற விஷயம் மற்ற நாடுகளில் ஒரு பேசும் பொருளாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இலங்கையில் இப்போ ரீசெண்டாக தான் நம்மளுக்கு இது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டு ஜனாதிபதிக்கும் எலான் மஸ்க்கும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் எலான் மஸ்க் கிட்ட ஸ்ரீலங்காக்கு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதன் காரணமாக ஸோ ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற இந்த சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் 2024 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் மூலமாக, அதாவது ஸ்டார்லிங்கை உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு $9 பே பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்ட் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு பிறகுதான் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது ஒரு பேசும் பொருளாக இலங்கையில் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2024 இன்னுமே ஸ்டார்லிங்க் ஸ்ரீலங்காக்கு வரப்போகுது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியாது. பட் வாரத்துக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்டாகவே நம்ம ஸ்டார்லிங்க்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சேவை மூலமாக உங்களுக்கு இன்டர்நெட் பெற்றுக்கொள்ளலாம். இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்நெட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் மூலமாக தான் கடலுக்கு அடியிலிருந்து நம்மளுக்கு இன்டர்நெட்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா அப்படி கடலுக்கு அடியிலிருந்து வாருது நம்மளுக்கு டவர்ஸ்க்கு போய் டவர்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு சிக்னல் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா கவரேஜ் இருக்காது, இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும். நிறைய யூசர்ஸ் ஒரே டைம்ல இருக்கும்போது நம்மளுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ இன்டர்நெட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு இப்போ இன்டர்நெட் கிடைக்கிற ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இலங்கையில் அறிமுகமானுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டார்லிங்க்ல இருக்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலான் மஸ்கோட கம்பெனியா இருக்கிற SpaceX மூலமாக பல சேட்டலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பூமியை சுற்றி வச்சிருக்காங்க. இந்த பூமியை சுற்றி இருக்க சேட்டலைட்ஸ் மூலமாக நம்மளுக்கு இன்டர்நெட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த SpaceX நிறுவனம் மூலமாக கொண்டு போய் சேர்த்திருக்க இந்த சேட்டலைட்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்டர்நெட்டை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது. அதுவும் உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு இன்டர்நெட் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சர்வீஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே சேட்டலைட்டுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு பிழையான கருத்து வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸை நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இலங்கையில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் டிவைஸே இல்லாமல் வைஃபை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லை. இந்த ஸ்டார்லிங்க் மூலமாக நீங்க இந்த சர்வீஸை பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சாதாரணமாக நம்ம ஒரு வைஃபை ரவுட்டர் வாங்கினா அதுக்கான ரவுட்டர் இருக்கும். அந்த ரவுட்டர் இருந்தால் மட்டும்தான் அதுல நம்மளுக்கு வைஃபை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதே பேசிக் ஐடியா தான் இந்த ஸ்டார்லிங்க்லேயும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்லிங்க் நம்ம சர்வீஸை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா
வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டிஷ் டிவி வந்து நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட்லேருந்து தான் கனெக்ஷன் வரும். இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸை யூஸ் பண்ணும்போதும் ஒரு டிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த டிஷ்ல தான் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வந்து சேட்டலைட்லேருந்து வரும். அதுலேருந்து வந்து தான் நம்மளுக்கு ஒரு ரவுட்டர் மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ல இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த வைஃபை பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் டிரெக்டாக சேட்டலைட்டுக்கு கனெக்ட் ஆகி வைஃபை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் இல்லை. இதுக்கும் டிவைசஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வைஃபை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். பட் இதில் இருக்க ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையில் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ரூரலான ஏரியாஸில் நம்மளுக்கு இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். பட் அந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த ஸ்டார்லிங்க் மூலமாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் இந்த ஸ்டார்லிங்க்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமான இடங்களில் வந்து டவர்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறது எல்லாமே செய்ய முடியாத விஷயங்கள். இன்னுமே இலங்கையில் பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை. சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா 3G கூட இல்லாமல் நம்மளுக்கு 2G தான் இன்னுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இடங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சேவையை பார்த்தோம்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சேவையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு எக்ஸ்பென்சிவாக நம்ம பே பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த சேவையை நம்ம ப்ரீயோட பண்ணுறதுக்கு மட்டும்தான் $9 வந்து பே பண்ணணும். அது தவிர இதில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அளவு எக்ஸ்பென்சிவாக நம்ம கொடுத்து இதில் பொருட்கள் வாங்கணுமா அப்படிங்கிறது இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இதோட சர்வீஸை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை வந்து பே பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த சர்வீஸை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதோட இதில் கிடைக்கிற இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த அளவு ஸ்பீடாக இருக்குமான்னு கேட்டோம்னா அந்தந்த இடங்களில் இருக்க காலநிலைக்கு ஏற்பவும் இதில் ஸ்பீட் வந்து மாறுபடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சாதாரணமாக ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 300 Mbps அப்படிங்கிற ஸ்பீடை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்டார்லிங்க்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பீட் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல 150 Mbps தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீடே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட கம்பேர் பண்ணி ஃபைபர் கனெக்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறத விட ஃபைபர் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற சர்வீஸ் இலங்கையில் வந்து அறிமுகமானிச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் புதிய புதிய முயற்சிகள் இலங்கையில் அறிமுகமாகும் போது சர்வீஸ் ப்ரொவைடருக்குள்ளேயே அவங்களுடைய சர்வீஸை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஏன்னா இப்போ இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருந்தாலும் அதோட ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற இன்டர்நெட் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சி அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கிற ஸ்பீட் அப்படிங்கிறது ஓரளவு நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரூரலான ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிற சேவையை வந்து இதன் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் வருமா இல்லையா அப்படின்னு இன்னுமே தெரியல. பட் வாரத்துக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இன்னும் எதிர்காலத்தில் நம்மளுக்கு இலங்கையில் நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கான ஒரு முதல் சான்ஸா இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணுவாரா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இலங்கையில் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல புதிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம இனிவரும் காலங்களில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது பல நாடுகளில் வந்து அவங்களுடைய சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இலங்கைக்கு தான் இது ஃபர்ஸ்டா இப்போ அறிமுகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதனால தான் இலங்கையில் வந்து இது பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஸ்டார்லிங்க் இலங்கைக்கு வந்தால் நல்லமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. I played it in a sense, a feel of discontent.